வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது கட்டாயம். சட்டப்பேரவையில் அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். தமிழ் மொழி மட்டுமல்ல, உயிர், உணர்வு என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர் எனவும் பெருமிதம். தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் தாவேகா சமரசம் செய்யாது. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் இசைக்க வேண்டும் என்ற முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கட்டாயம் என சட்டம் இயற்ற வேண்டும் என தீர்மானத்தின் மீது பேசிய திமுக எம்எல்ஏ கோவிச்செழியன் வலியுறுத்தல். தாவேக அரசின் தனி தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் இபிஎஸ் அறிவிப்பு. தமிழ் மொழியின் உரிமை, வளர்ச்சி மற்றும் பெருமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் நிற்க வேண்டும் என கோரிக்கை. முதலமைச்சரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் கட்டாய தீர்மானத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு. மாநில அரசு விழாக்கள் மற்றும் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் முதலில் பாட வேண்டும் என்ற தீர்மானத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. இந்து ராஷ்டிரம் அனைத்தையும் முறியடிக்கும் வகையில் முதலமைச்சரின் தனி தீர்மானம் உள்ளதாக அமைச்சர் வன்னியரசு பெருமிதம். தமிழ் தேசிய உரிமையை தனித்து நிலைநாட்டும் தீர்மானத்தை விசிக ஆதரவு அளிப்பதாக அறிவிப்பு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் கட்டாயம் என தீர்மானத்திற்கு பாமக, ஐயுஎம்எல் ஆதரவு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் இசைப்பது கட்டாயம் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289, பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 750 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மெட்ரிக் டன் ஒன்றுக்கு இவ்வளவு உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறை என முதலமைச்சர் விஜய் பேச்சு. வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தற்போதைய அமைச்சர்கள் ரிலாக்ஸாக இருக்கிறார்கள் என பேச்சு. திமுக அமைச்சர்கள் 5 ஆண்டாக டென்ஷனாக இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தினம் தினம் டென்ஷனாக இருப்பதாக அமைச்சர் ஆனந்த் பதில். தாவேக ஆட்சி தொடங்கியது முதலே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே செய்யவில்லை என கூறுவதை ஏற்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் திமுக, தாவேக இடையே காரசார விவாதம். நெல், கரும்புக்கு வரலாற்றில் இல்லாத அளவில் அதிக அளவுக்கு ஊக்கத்தொகை வழங்கியது தாவேக அரசு என வேளாண் அமைச்சர் வினோத் பதில்.
ரேஷன் அரிசியின் தரம் குறித்து புகார் வருவதாகவும் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தரமாக இருந்தது என முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி பதில். ஐந்து ஆண்டுகால திமுக ஆட்சிக்கும் 3 மாத கால தாவைக்க ஆட்சியை ஒப்பிடுவது நியாயமா? வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. தாவேக ஆட்சியில் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் வரை கடன் தள்ளுபடி. கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வியடைந்து வருவதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. எடுபிடிகளை வைத்து தங்கள் மீது அவதூறு பரப்புவதை இபிஎஸ் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை. மே 4ஆம் தேதிக்கு பிறகு திமுகவினர் எப்படி திடீரென பங்காளிகள் ஆனார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. திமுகவுடன் கூட்டணி வைக்க நாங்கள் கூறவில்லை எனவும் விளக்கம். வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு, தோற்றால் மாவட்ட செயலாளர் பொறுப்பா? இது என்ன நியாயம்? தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் மீது பழி போடும் தலைவரை இந்தியாவிலேயே எந்த கட்சியிலாவது பார்த்திருக்கிறோமா என சி.வி. சண்முகம் காட்டம். (2026) சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். தைரியம் இருந்தால் எங்களை அழைத்து கூட்டம் கூட்டுங்கள் எனவும் இபிஎஸ்க்கு சவால். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக நீதிபதி தலைமையில் புதிய குழு உருவாக்கப்படும். புதிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தகவல். மத்திய பாஜக அரசின் FCRA 2026 வெளிப்படைத்தன்மைக்கானது அல்ல, சமூக அமைப்புகளின் சொத்துக்களை அபகரிக்கும் சர்வாதிகார ஆக்கிரமிப்பு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். சென்னை அண்ணா சாலையில் CITU உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் தொழிலாளர்கள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தம். ஆந்திர கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரிப்பு. நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு 5000 கன அடியாக இருந்த நீர்வரத்து உயர்ந்ததால் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5543 கன அடியிலிருந்து 5311 கன அடியாக குறைந்தது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் வெளியேற்றம். மதுரை பாலமேடு பகுதியில் விவசாயிகளின் ஆதாரம் விளங்கும் சாத்தையாறு அணை முற்றிலுமாக வறண்டு காணப்படும் பிரத்யேக கழுகு பார்வை காட்சி. பாலைவனம் போல் ஒரு சொட்டு நீரின்றி வறண்டு கிடப்பதால் கால்நடைகளும் வனவிலங்குகளும் தவிப்பு. சென்னை கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் அருகே விபத்தில் சிக்கிய இசையமைப்பாளர் AR ரகுமான் மகனின் கார். மற்றொரு வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் AR ரகுமான் மற்றும் அவரது நண்பர் லேசான காயம். ஆத்தூர் அடுத்த கிருஷ்ணகிரியிலிருந்து 300 கிலோ குட்கா பொருட்கள் காரில் கடத்தல். சினிமா பட பாணியில் விரட்டி பிடித்து போலீசார் அதிரடி நடவடிக்கை.